என்னங்க, மளிகை சாமானுக்கான பணத்தை எல்லாம் அப்பா கிட்ட சீக்கிரமா திரும்ப கொடுக்கறதுக்கான வழியை பாருங்க. பணம் வரட்டும், கொடுக்கலாம். அவ்வளவு அலட்சியமா சொல்லாதீங்க. பணத்தை சீக்கிரமா திரும்ப கொடுத்துருங்க. பாவம் அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கால. இதுல நமக்கு மளிகை சாமான் வேற வாங்கி கொடுக்கணுமாக்கோ? என்ன சும்மா சும்மா மாமா வேற நாம வேற பிரிச்சு பேசிட்டு இருக்க? அவர் யாருக்கு செஞ்சாரு? அவர் பொண்ணுக்கு தானே செஞ்சாரு. நல்லா இருக்கே கதை. பொண்ணை கொடுத்ததும் இல்லாம அவரே மாசம் மாசம் அரிசி பருப்பும் வாங்கி கொடுக்கணுமா? நான் அப்படி சொல்லலடி. நாளைக்கு உங்க அப்பாவுக்கு அவசரத்துக்கு பணம் தேவைப்படுது, நான் கொடுக்குறேன். கராரா திருப்பி கேட்பானா? மாட்டேனே. அதுதான்டி சொந்தம். எப்படி எப்படி நீங்க எங்க அப்பாவுக்கு பணம் தரீங்க? நடக்கிற கதையா பேசுங்க. என்னை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. ஏதோ நேரங்காலம் சரியில்லாம இருக்கு. ஒத்து வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, நம்ம ரேஞ்சே வேற. நான் டாப்ல போயிருவேன். பணம் காசு வந்துருச்சுன்னா இப்ப 3 டிக்கெட் பாக்கி இருக்கேன். அது 3க்கும் நானே செலவு பண்ணி ஜாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். தனம், இதை நான் உன் புருஷனா இருந்து சொல்லல, ஒரு தாய் மாமனா இருந்து சொல்றேன். என்னதான் அப்படி பாக்குற? உங்க எண்ணம் எல்லாம் நல்லா தாங்க இருக்கு. ஆனா இப்படி நல்லது நினைக்கிற ஆளுங்களுக்கு தான் ஆண்டவன் கண்ணுல காசை காட்டாம கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. போசே, யாரு? போசே, இங்க வாயா. அண்ணே வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. அன்னைக்கு என்னமோ 2 மணி நாள்ல பணம் தரேன்னு சொன்னேன். 4 பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன கண்டாலே ஓடி ஒளிற. இதெல்லாம் சரியில்லாம சொல்லிட்டேன். கொச்சுக்காதியண்ணே, வெளியே வர வேண்டிய பணம் வரல. இதெல்லாம் சரியான பதில் இல்ல. வாங்கும் போது என்ன சொன்னேன், மறந்துட்டியா? அண்ணே, நான் எதையும் மறக்கலண்ணே. கொஞ்சம் பொறுத்துங்க. உங்க பணத்தை நான் தேடி வந்து கொடுத்துறேனே. உங்களை அலைய விட மாட்டேன். என்னமோ எலெக்ஷன்ல நின்னு ஓட்டு கேட்கற மாதிரி அவ்வளவு கெஞ்சி கூத்தாடி பணம் வாங்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஆள் கண்ணிலே படுறது இல்ல. இந்த பார், என் பொறுமையை சோதிக்காத. ஒழுங்கு மரியாதை பணத்தை கொண்டு வந்து வை. நான் ரொம்ப மோசமானவன். பணம் வாங்குறதுக்காக நான் எதை வேணா செய்வேன். வாங்கும் போது காலில் விழுவுறானு வாங்கிட்டு. நில்லுங்க. மொத்தமா ஊர்ல எவ்வளவுதான் கடன் வச்சிருக்கீங்க? மெயினா எனக்கு 2 கடன் தான் தரணும். அதை அடைச்சிட்டேன்னா அப்ப எனக்கு பிரச்சனையே இல்ல. சோடா ஃபேக்டரியில வர வருமானத்தை என்ன பண்றீங்க? அடேங்கப்பா, அதுல வருமானம் அப்படியே கூரையை வச்சுட்டு கொட்டுது. அது சும்மா தொழிலுங்கிற பேருக்கு வச்சுக்க வேண்டியதுதான். மற்றபடி ஒரு பெட்டி கடையில் வர வருமானம் கூட கிடையாது. என்ன சொல்றீங்க? அது தரத்திரம் முடிச்ச தொழிலா இருக்கு தானோ. அதான் மனசுக்குள்ள ஒரு புதுசா ஐடியா தோணிட்டு இருக்கு. இந்த கரகம் முடிச்ச தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது தொழில் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாமி சிக்னல் தராமலா வேற போறாரு. தனோ என்ன தனோ? சாமி சிக்னல் கொடுக்காமலா வேற போறான்னு சொன்னேன். நல்ல சிக்னலா தான் கொடுத்துட்டாரு. நெசமா தானே? அப்படித்தான் நினைக்கிறேன். சரி வா டாக்டர். வேண்டாமா? அட எவ்வளவு பெரிய விஷயம். வா 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 டாக்டர் போலாம். வா வா. உட்காரு. என்ன வேணும்னு பார்த்து சொல்லு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன வேணும்னு பார்த்து சொல்லு. வேண்டாம், பசிக்கவே இல்ல. பசிக்கா சாப்பிட வரோம்? தினம்தான் வீட்டில் சாப்பிட்றோம். ஒரு சேஞ்சுக்கு தானே சொல்லு. இட்லி. என்ன சரோ, ஒரு சேஞ்சுக்காக சாப்பிட சொன்னா இங்கேயும் இட்லி தானே? வருஷம் பூரா அதுதானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேற ஏதாவது சொல்லு. எனக்கு வேற எதுவுமே தோணல. நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. சரி, ஸ்வீட் ஏதாவது சாப்பிடலாமா? என்ன ஸ்வீட்? எதுவா இருந்தாலும். என்ன நீ இதை பத்தியெல்லாம் உனக்கு அபிப்பிராயமே கிடையாதா? எது வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவியா? ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? இல்ல சொல்லு. இவரைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பா சொன்னாரு. உங்களை கட்டிக்கிட்டேன். என் கல்யாணமே அப்படிதான். அப்படி இருக்கிறப்போ ஒருவேளை டிஃபன்ல என்ன சாய்ஸ்? நல்லா தான் பேசுற. சரி, நானே ஆர்டர் பண்ணிடுறேன். ஸ்வீட் என்ன சாப்பிடலாம்? உன் கண்ணை பார்த்தா எனக்கு குலாப் ஜாமுன் ஞாபகம் வருது. குலாப் ஜாமுன்னே சொல்லிடலாம். சார் சார் 2 ஃப்ரைட் ரைஸ் 2 குலாப் ஜாமுன். சரிங்க சார்.
இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் உனக்காக தான். வா. உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி தரேன் அப்படின்னு கேட்கணும்னு ஆசைதான். ஆனா இன்னைக்கு இல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரதான் போறேன். சார், சில்வர் செக்ஷன் எங்க இருக்கு? இந்த பக்கம் சார். வா. சார், மெட்டி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இதுக்கு பில் போட்டுருங்க. போலாமா? எவ்வளோ சார்? 365. ஆ. தேங்க்யூ சார். வரேன் சார். இவ்வளோ பெரிய கடையில் என்னால் வாங்க முடிஞ்சது இந்த மெட்டி மட்டும்தான். என்ன சார், இவ்வளோ விலை கம்மியான மெட்டி வாங்கி தரேன்னு பார்க்குறியா? இல்லைங்க, இந்த மெட்டியோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். நான் வாங்கி தரேங்கிறதுக்காக சமாளிக்கிறேன். ஐயோ இல்லைங்க, பொண்டாட்டியோட காலை புருஷன் தொடுறது கல்யாணத்தன்னைக்கு மெட்டி போடுறப்ப மட்டும்தான். அப்படின்னா இந்த மெட்டியோட மதிப்பு என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க. தாலி கட்டின உடனே காலில் விழுறோன்னு சொல்கிறேன். ஆமா, அதே மாதிரி இந்த மெட்டியை நீங்க தான் போட்டு விடணும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு நகைங்க மேல ஈடுபாடு இருந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த கடைக்கு என்ன கூட்டிட்டு வந்து உங்க கையால் இதை வாங்கி கொடுத்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு என்னால சொல்லவே முடியல. போலாம். ரிசல்ட் பாசிட்டிவ் தாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல வேலை செய்யணும். சரியாமா? சரி டாக்டர். நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. இங்க அந்த அளவுக்கு வசதி இல்ல. நான் மெட்ராஸ்ல ஒரு டாக்டருக்கு லெட்டர் தரேன், அவர்கிட்ட போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கங்க. என்ன டாக்டர், ஏதாவது சிக்கலா? சேச்சா, பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு முன்ஜாக்கிரதைக்கு தான். இவங்க ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க. அப்படின்னா? அப்படின்னா சத்து குறைச்சலா இருக்காங்க. டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? இவளுக்கா? ரத்தத்துல இரும்பு சத்து கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. அதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறது நல்லதுதான். என்ன கொஞ்சம் சத்து உள்ள சாப்பாடுல சாப்பிட்டா ஷி வில் பி ஓகே. நான் ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி தரேன், நீங்க உடனே வாங்கிட்டு வாங்க. சரி டாக்டர். இரு வந்துடுறேன். டேய் 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 டேய். இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. உங்களை மாதிரி இங்க பாரு. பார்க்கறான். அட போட்டோகிராஃபர் தம்பி, என்ன இந்த பக்கம்? சும்மா ஹாஸ்பிட்டல் வரைக்கும். ஆமா, யாருக்கு உடம்பு சரியில்லை? இது யாரு, உங்க ஒய்ஃபா? புடிச்சுக்க. வாங்க. என்னங்க நீங்க? அது எங்க அக்கா பொண்ணு. கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல புருஷன் சரியில்லைன்னு திரும்ப எங்க வீட்டுக்கே வந்துச்சு. அவ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தேன். அதை புரிஞ்சுக்காம நீங்க ஒய்ஃபு கைஃப்னு என்னமோ சொல்லிட்டு. சாரி தம்பி,
அவன் கட்டின பொண்டாடி உடம்பு சரியில்லைனாவே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வர மாட்டேங்கிறான். நீங்க உங்க அக்கா பொண்ணோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்திருக்கீங்க. பரவாயில்லையே. சரி அதை விடுங்க. நீங்க என்ன இவ்வளவு தூரம்? நானும் அக்கா பொண்ணு கூட தான் வந்தேன். புரியலையா? என் முன்னாடி தானே உண்டாயிருக்கு. அதான் டாக்டர்கிட்ட காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓ கங்க்ராட்ஸ். மாமா அக்கா பொண்ணு கூப்பிடுறேன். சரி மட்டுமா? பார்க்கலாம். என்னடா கொடுக்கு. யாருங்க அது? அது ஒரு அருவ பார்ட்டிமா. இங்க வந்து என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு என்னமா பண்றது? தட்ட முடியலையே. பொண்டாட்டி கூட வந்திருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? அதுதான் சொல்லிட்டு வந்தேன். ஓ ஏ चलो அப்பா பாருடா. அம்மா பாரு, அப்பா பாரு. என்னடா அம்மா அப்பா. எனக்கு வெக்கமா இருக்கு மாமா. என்ன வெக்கப்பட்டு? உங்க வீடுதான். வா. இல்ல மாமா. லீலா, பவானி, விஜி எல்லாரும் வாங்க. என்ன மாமா? இந்த கல்கண்டு என்ன எடுத்துக்க. விசேஷம்? எடுத்துக்க. சஸ்பென்ஸ். மாமாங்க. அப்பா மாமா வந்திருக்காங்க. பவானி நீ கல்கண்டு எடுத்துக்க. என்னப்பா எடுத்துக்க. என்ன விசேஷம்? கல்கண்டெல்லாம் தர? மாமா நீங்க தாத்தாவை போறீங்க. அக்கா நிஜமாவா? சந்தோஷம்ப்பா. மாமா கையை கொடுங்க. ஏமா தானா? அப்படியா? அப்பா என்ன என்ன ஆசீர்வாதம். விஜி, இருக்கட்டும், நீ ஏன் பேசாம நிக்கிற? சித்தியாக போற. நல்ல இந்தா எடுத்துக்க. உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதாக்கா? இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். லீலா, பவானி, விஜி 3 பேரும் என் பையனா ராஜா மாதிரி பாத்துக்கிறிய. அடேங்க அப்பா. ஏன் ஆம்பளை புள்ள தான் பொறுக்கணுமா? பொண்ணு பொறுக்க கூடாதா? வேண்டாம் தாயி, இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளையாச்சும் பிறந்து விளையாடட்டும். ஏற்கனவே அள்ளி ராஜ்யமா இருக்கு. தானா, நீ இனிமே உடம்ப நல்லா பாத்துக்கணும். போஸ் தானே இனிமே இங்கே இருக்கட்டும். ரொம்ப நல்லதா போச்சு. வேண்டாப்பா, நான் எங்க வீட்லயே இருக்கேன். ஏன் தானே அப்படி சொல்ற? நீ ஒண்டியில கஷ்டப்பட வேண்டாம்னு தானே சொல்றேன். இல்லப்பா, அது சரியா வராது. அப்பா, என் மேல கோவமா? கோவமா? எனக்கு எப்படிப்பா உன் மேல கோவம் வரும்? நீ என் பொண்ணுமா, அதுவும் பொறுப்பான மூத்த பொண்ணு. அதனால எனக்கு எப்பவுமே உன் மேல பாசம் ஜாஸ்தி. அதுவும் இப்போ என் பேர குழந்தை வேற சுமந்துட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் உங்க அம்மா இல்லைன்னு நினைக்கும் போது பாசத்தினால என் கண்ணே கலங்குது. ஆனா நீ சட்டுன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியம்மா, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏமா, கல்யாணம் ஆயிட்டதுங்கிறதுனால என்ன ஒரேடியா ஒதுக்கிடுவியா? இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்கும் இங்கே இருக்கணும்னு தான் ஆசை. பின்னையே அப்படி பேசுன? ஐயோ அப்பா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் மாமாக்காக தான் எல்லாம் பண்றேன். அப்பா, நம்ம வீடு இருக்குங்கிற தைரியத்துல அவர் அலட்சியமாவே இருக்காருப்பா. எந்த பிரச்சனை வந்தாலும் மாமா இருக்காருங்கிற எண்ணத்துல அவர் பொறுப்பே இல்லாம இருக்காரு. அப்பா, என் பிரசவ செலவையும் உங்க தலைமையில சுமக்க வேண்டாம்ப்பா. புள்ளத்தாச்சி பொண்டாட்டி ஒருத்தி வீட்டுல இருக்காங்கிற எண்ணத்திலயாவது கொஞ்சம் பொறுப்புள்ளவரா மாற மாட்டாரா? பிசினஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த மாட்டாரான்னு தான் நான் அப்படி சொன்னப்பா. தனோ, நீ சொன்ன சரிதாம்மா. நான் தான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல. அப்பா, நான் அங்க இருந்தாலும் தினம் இங்க வந்துட்டு தானே இப்ப போயிட்டு இருக்கேன். சரிம்மா, நான் குலதெய்வ கோயிலுக்கு போய் படையல் படைக்கலான்னு இருக்கிறேன். சரிப்பா. அதுக்கு ஊருக்கு போய் சரோ வீட்டில் எல்லாரும் கூப்பிட்றேன். ஆமாப்பா, நாம எல்லாரும் குடும்பத்தோட ஊருக்கு போனா சந்தோஷமா இருக்கும்பா. செய்வோம்.
சரோ என்ன தேடுற? தைலம். எதுக்கு? லேசா தலைவலிக்குது. தைலம் தேய்ச்சிக்கிட்டா சரியா போயிடும். நான் தேய்ச்சி விட்டுமா? இல்ல வேண்டாம், நான் பரவாயில்ல, என்கிட்ட கொடு. இல்ல பரவாயில்ல, கொடு. ஐயோ, கொடுங்கறல்ல. அட, கொடு. என்னங்க கொடு. நீங்க? இல்ல வேண்டாம். கொடுங்கறல்ல. நானே தேய்ச்சிக்கிறேங்க. நானே பரவாயில்ல. தேய்ச்சிக்கிறேன். கொடுங்க. ஐயோ. சரோ, ம். இந்த தைலம் இருக்க, ஆ. இத நம்ம தேய்ச்சிக்கிறத விட அடுத்தவங்க தேய்ச்சி விட்டாதான் அதுல சுகம் இருக்கு. அப்படியா? என்ன சாதாரணமா அப்படியான்னு கேட்ட? இந்நேரம் உனக்கு தலைவலி போயிருக்கணுமே.